குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புடிஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க அப்படின்னா 18வது மக்களவைத் தேர்தல் முடிஞ்சு பார்த்திங்கன்னா கடந்த 9ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா புதிய அமைச்சரவை வந்து பதவியேற்றிருக்காங்க. அந்த அமைச்சர்கள் மற்றும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளை பற்றி தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான அமைச்சர்கள் இருக்காங்க. ஒன்று வந்து கேபினெட் அமைச்சர் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ராஜாங்க அமைச்சர்கள். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இணை அமைச்சர்கள். ஓகேங்களா? இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமரை பற்றி நம்ம சில ஆர்டிகல் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 74(1) வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுது. ஓகேங்களா? நாம் வந்து இங்கிலாந்து நாடாளுமன்றத்தை அந்த நாடாளுமன்றத்தை நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்மினிஸ்டர் நாடாளுமன்ற முறை அப்படின்னு பேர். இது வந்து இங்கிலாந்துலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரதம அமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்களின் ஊதியங்களையும் படிகளையும் பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம் தான் நிர்ணயிக்குது. நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா அமைச்சராக நியமிக்கப்படலாம். அவர் வந்து நியமிக்கப்பட்ட 6 மாத காலத்துக்குள் நாடாளுமன்றத்துக்கு வந்து அவர் தேர்ந்தெடுக்கப்படணும். ஓகேங்களா? அமைச்சர்கள் வந்து தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாக கூட்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா மக்களவைக்கு பொறுப்பானவர்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 78 என்ன சொல்லுதுன்னா, அமைச்சர்களுடைய கடமைகளை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? அமைச்சர்களுடைய கடமைகளை பற்றி ஆர்டிகல் 78 சொல்லுது. அதில் முக்கியமான கடமைகள் வந்து பார்த்திங்கன்னா பிரதம அமைச்சர்களின் நிலையை அறிந்து கொண்டு அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசின் பல்வேறு துறைகளை வந்து ஒதுக்கீடு செய்கிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தான் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தின் தேதி நிகழ்ச்சி நிரலாம் வந்து அவர் தான் நிர்ணயிக்கணும். பிரதம அமைச்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவையின் தலைவர் ஆவார். மற்றவர்கள் அவர்கள் துறையில் பகிர்ந்து கொள்ளும் சம அமைச்சர்கள் தான். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேபினெட் கூட்டம் நடைபெறாத பொழுது பிரதம அமைச்சர் தனது மூத்த சகாக்கள் 2 அல்லது 3 வந்து கலந்தாலோசிக்க அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரதம அமைச்சர் பல்வேறு துறைகளின் பணிகளையும் மேற்பார்வையிடுவார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மத்திய அமைச்சரின் விவரங்கள் மற்றும் சட்டத்தின் முன்மொழிவுகள் போன்ற அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருடன் விவாதிக்கிறது யார் அப்படின்னா இவர் தான். ஓகேங்களா? பிரதமர் தான். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச மாநாடுகள், காமன்வெல்த் அணிசேரா மாநாடுகள், உச்சி மாநாடுகள், சார்க் நாடுகள், அந்த மாநாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய நாட்டின் பிரதிநிதியாக வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் தான் வந்து பங்கேற்பார். பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே வந்து ஒரு இணைப்பு பாலமாக வந்து செயல்படுவார். ஓகேங்களா? மக்களவை தேர்தலில் வந்து பெரும்பான்மை பெற்ற கட்சியினுடைய தலைவர் வந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு பின்னர் பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் அமைச்சர்களை வந்து நியமனம் செய்கிறாரு. சில சமயங்களில் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட வந்து பார்த்திங்கன்னா அமைச்சராக நியமிக்கப்படலாம். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா 6 மாத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் ஏதேனும் ஒரு அவைக்கு வந்து கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கப்படணும். ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா 15% மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் இருக்கணும். ஓகேங்களா? இந்த அமைச்சர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேபினெட் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கேபினெட் அமைச்சர்கள் யாருன்னா இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்தின் மையக்கருவாக வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கும் மூத்த அமைச்சர்கள் கொண்ட அமைப்பு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் அவசர நிலை பிரகடனம் செய்யும்போது அந்த அவசர நிலை பிரகடனம் செய்ய வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவை தான் வந்து பரிந்துரைக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தின் திருத்தங்கள் மேற்கொண்டு வர அமைச்சரவைக்கு வந்து ஒரு கருவியாக செயல்படுது இந்த கேபினெட் அமைச்சர். ஓகேங்களா? அடுத்து ராஜாங்க அமைச்சர்னா யார் அப்படின்னா அமைச்சரவை குழுவின் 2வது வகையினர். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ராஜாங்க அமைச்சர்கள் ஆவார்கள். இவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளின் பொறுப்பு அமைச்சர்களாக செயல்படுகின்றனர். ஆனால் அழைப்பு விடுத்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அமைச்சரவை கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ள முடியும். ஓகேங்களா? இவங்களா போய் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்ள இவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அழைப்பு விடுக்கப்பட்டால் வழியாக போய் கலந்துக்கலாம். அடுத்து இணை அமைச்சர்கள். அமைச்சரவையில் வந்து பார்த்திங்கன்னா 3வது பிரிவாக வந்து பார்த்திங்கன்னா இணை அமைச்சர்கள் இருக்காங்க. கேபினெட் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து உதவி செய்கிறாங்க. ஓகேங்களா? கேபினெட் அமைச்சர்களுக்கும் ராஜாங்க அமைப்புக்கும் ஒரு சில துறை இருக்கும். அந்த துறையில் வந்து கொஞ்சம் கஷ்டமான துறை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளால் இது மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற துறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உதவிக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அமைச்சர்கள் நியமிச்சிருக்காங்க. இவங்க தான் வந்து இணை அமைச்சர்கள். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கும் அவங்களுடைய பதவி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு, எந்த அமைச்சர் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், டிஎன்பிசி இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமின்னு இருக்கும். அதில் போய் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனல்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான பிடிஎஃப் நம்ம இப்போ நடத்துகிற பிடிஎஃப்பும் அதில் தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டேரெக்டாக வந்து வெப்சைட்டோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை டச் பண்ணி உள்ளே போய்ட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
உங்களுடைய ஸ்கூல் புக்கில் 10th வந்து பார்த்திங்கன்னா பிரதமரோட லிஸ்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து எடுத்து கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் பிரதமர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இப்போ வந்து கடைசியாக தற்போது உள்ள பிரதமர் யார் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள். இது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக நான் சொல்லியிருக்கேன். மீதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கும், நீங்கள் வந்து அதை தாராளமாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதாவது ஜவஹர்லால் நேருக்கு அடுத்து தொடர்ந்து 3வது முறையாக வந்து பிரதமரானவர் தான் வந்து பார்த்திங்கன்னா திரு நரேந்திர மோடி அவர்கள். இப்போ இவரை பற்றி தான் பார்க்குறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நரேந்திர மோடி இவர் என்னவா இருக்கார் அப்படின்னா இவர் தான் வந்து பிரதம மந்திரி. பணியாளர் நலன், பொதுமக்கள் குறைதீர்ப்பு மற்றும் ஓய்வூதியம் இந்த துறைகளை இவர் கையில் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அணுசக்தி துறை, விண்வெளித்துறை, அனைத்து முக்கிய கொள்கைகளை சார்ந்த விவகாரங்கள், மற்ற எந்த அமைச்சருக்கும் ஒதுக்கப்படாத இதர இலாக்காக்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் கையில் வச்சுருக்காரு. ஓகேங்களா? மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து சில 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 துறைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அமைச்சருக்கு ஒதுக்கப்படாமல் தனியாக இருக்கும். அது எல்லாமே வந்து இவர் தான் வந்து மெயின்டைன் பண்ணுவார். சரிங்களா? அடுத்து இப்போ தான் வந்து கேபினெட் அமைச்சர்களை பார்க்க போகிறோம். கேபினெட் அமைச்சர் ராஜ்நாத் சிங். ஓகேங்களா? இவர் வந்து முன்னாடியும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார், இப்போவும் அப்படி தான் இருக்கிறார். ஓகேங்களா? பாதுகாப்புத்துறை அமைச்சர். அமித்ஷா வந்து பார்த்திங்கன்னா உள்துறை, அதை வந்து கூட்டுறவுத்துறையை பற்றி அந்த துறை வந்து இவர் கையில் வச்சுக்காரு. நிதின் கட்காரி. ஓகேங்களா? சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர். ஓகேங்களா? இதில் வந்து பாஜகன்னு போட்டிருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சி, ஏன்னா இவங்க கூட்டணியாக தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க, அதனால் பாஜகவை சேர்ந்த அந்த பர்சனுக்கு வந்து இந்த துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குமாரசாமின்னு இருக்கு இல்லையா, மதச்சார்பற்ற அந்த கட்சியை சார்ந்தவர், அதனால் அந்த கொடுத்துருக்காங்க. அதை ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். நமக்கு அமைச்சரோட பேர் என்ன துறைன்னு தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? நிதின் கட்காரி வந்து பார்த்திங்கன்னா சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை துறை. ஜேபி நட்டா வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம், ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் துறை அமைச்சர். சிவராஜ் சிங் சௌகான் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை மற்றும் விவசாய நலன் மற்றும் ஊரக மேம்பாடு இது பார்க்குறாரு. அடுத்து நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்திங்கன்னா நிதி பொது நிறுவன விவகாரங்கள். ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து போன டைம் நிதி அமைச்சராக தான் இருந்தாங்க, இந்த டைமும் நிதி அமைச்சராக தான் இருக்காங்க. எஸ் ஜெய்சங்கர் வந்து பார்த்திங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். மனோகர் லால் கட்டர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் மற்றும் மின்சாரம், இது எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. HD குமாரசாமி வந்து பார்த்திங்கன்னா கனரக தொழில். ஓகேங்களா? உருக்குத்துறை அதெல்லாம் அவர் தான் கையில் வச்சுருக்காரு. பியூஷ் கோயல் வந்து பார்த்திங்கன்னா வர்த்தகம் தொழில்துறை. தர்மேந்திர பிரதான் வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறை. ஓகேங்களா? தர்மேந்திர பிரதான் வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறை. ஜிதன் ராம் மாஞ்சி. ஓகேங்களா? குறு சிறு நடுத்தர தொழில்துறை கையில் வச்சுருக்காரு. ராஜீவ் ரஞ்சன் சிங் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளம், இதெல்லாம் வந்து. சர்வானந்த் சோனோவால் அவர் வந்து பார்த்திங்கன்னா துறைமுகம், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்தடங்கள். வீரேந்திரகுமார் வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல். ராம்மோகன் நாயுடு வந்து பார்த்திங்கன்னா விமான போக்குவரத்து. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது ராம்மோகன் நாயுடு. பிரகலாத் ஜோஷி வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோர் விவகாரங்கள், உணவு, பொது விநியோகம் மற்றும் புதிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, இதெல்லாம் வந்து இவர் கையில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜீவல் ஓரம் வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியின விவகாரங்கள். கிரிராஜ் சிங் வந்து பார்த்திங்கன்னா ஜவுளித்துறை. அஸ்வினி வைஷ்ணவ் பார்த்திங்கன்னா ரயில்வே, செய்தி ஒளிபரப்பு, மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கையில் வச்சுருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிராதித்ய சிந்தியா அவர் வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பு மற்றும் வடகிழக்கு பிராந்திய மேம்பாடு. பூபேந்திர யாதவ் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாறுபாடு. கஜேந்திர சிங் ஷெகாவத் வந்து பார்த்திங்கன்னா கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா. அன்னபூர்ணா தேவி வந்து பார்த்திங்கன்னா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு. கிரண் ரிஜிஜி அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற விவகாரங்கள், சிறுபான்மையின விவகாரம். ஹர்தீப் சிங் புரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு. மன்சுக் மாண்டவியா வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு. ஓகேங்களா? கிஷன் ரெட்டி வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரி சுரங்கத்துறை. சிராக் பஸ்வான் அவர் வந்து பார்த்திங்கன்னா உணவு பதப்படுத்தல் தொழில்துறை. மற்றும் வந்து CR பாட்டீல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீர்வளம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இணையமைச்சர்கள் தனி பொறுப்பு. ஓகேங்களா? ராவ் இந்திரஜித் சிங் வந்து பார்த்திங்கன்னா புள்ளியியல் மற்றும் திட்டமலாக்கம், திட்டமிடல், கலாச்சாரம். ஜிஜேந்திர சிங் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல், தொழில்நுட்பம், புவி அறிவியல், பிரதமர் அலுவலகம் மற்றும் பணியாளர், பொதுமக்கள் குறைதீர்ப்பு மற்றும் ஓய்வூதியங்கள், அணுசக்தி, விண்வெளி. ஓகேங்களா? இதெல்லாம் இணையமைச்சர்கள்னால் தனி பொறுப்பு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அணுசக்தி, விண்வெளிலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வச்சிருக்காரு. இவர் வந்து இணையமைச்சர் தனி பொறுப்பாக இவருக்கு வந்து அதை கொடுத்துருக்காங்க. அர்ஜுன் ராம் மேக்வால் வந்து பார்த்திங்கன்னா சட்டம், நீதித்துறை, நாடாளுமன்ற விவகாரங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரதாப் ராவ் ஜதவ் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ், சுகாதாரம், குடும்ப நலம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜெயின் சௌத்ரி. ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவு, கல்வி, இதெல்லாம் வந்து இவருக்கு தனி பொறுப்பாக வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இணையமைச்சர்கள்
ஜிதின் பிரசாதா இவர் வந்து பார்த்திங்கன்னா வர்த்தகம், தொழில்துறை மற்றும் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம். இவ்வளோ அமைச்சர்கள் பேர் இருக்குன்னு நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது டெய்லி ஒருத்தங்க பேர் நம்ம படிப்போம். அது ரிலேட்டடான நியூஸ் தான் அதில் வரும். அப்போ வந்து உங்களுக்கு தானாகவே மெமரி ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கேபினெட் அமைச்சரோட பேரை வந்து நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிடணும். மற்ற இணையமைச்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம வந்து நியூஸில் எது இதெல்லாம் இம்பார்ட்டண்டாக வருதோ அப்போ மட்டும் படித்தா நம்ம போதுமானது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபாத எஸ்லோ நாயக் அவர் வந்து பார்த்திங்கன்னா மின்சாரம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பங்கஜ் சௌத்ரி வந்து பார்த்திங்கன்னா நிதித்துறை, கிருஷ்ணன் பால் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு, ராம்தாஸ் அதாவலே அவர் வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல், ராம்நாத் தாக்கூர் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை விவசாய நலன், நித்யானந்த் ராய் வந்து பார்த்திங்கன்னா உள்துறை, அனுப்பிரியா பட்டேல் வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன், ரசாயனங்கள் மற்றும் உரத்துறை, சோமனன் வந்து பார்த்திங்கன்னா நீர்வளம் மற்றும் ரயில்வே, பெம்மச்சாணி சந்திரசேகர் வந்து பார்த்திங்கன்னா ஊரக மேம்பாடு மற்றும் தகவல் தொடர்பு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி சிங் பஹேல் அவர் வந்து பார்த்திங்கன்னா மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்பு, பால்வளம், ஊராட்சி, ஷோபா கரந்தலஜே அவங்க வந்து பார்த்திங்கன்னா குறு சிறு நடுத்தர தொழில்துறை மற்றும் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு, கீர்த்திவர்தன் சிங் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல், வனம், பருவநிலை மாறுபாடு, வெளியுறவு, பிஎல் வர்மா வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோர் விவகாரங்கள், உணவு, பொது விநியோகம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாந்தனு தாக்கூர் அவர் வந்து பார்த்திங்கன்னா துறைமுகம் மற்றும் கப்பல் போக்குவரத்து, நீர்வழித்தடம், சுரேஷ் கோபி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலியம், இயற்கை வாயு, சுற்றுலா, எல் முருகன் வந்து பார்த்திங்கன்னா செய்தி ஒலிபரப்பு, நாடாளுமன்ற விவகாரத்துறை, அஜய் டம்மா வந்து பார்த்திங்கன்னா சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை, பண்டி சஞ்சய்குமார் உள்துறை, கமலேஷ் பஸ்வான் வந்து பார்த்திங்கன்னா ஊரக மேம்பாடு, பாயிரத் சௌத்ரி வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை மற்றும் விவசாய நலன், சதீஷ் தூபே வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை, சஞ்சய் சேத் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு, ரவனீத் சிங் வந்து பார்த்திங்கன்னா உணவு பதப்படுத்தல், தொழில்துறை, ரயில்வே, துர்காதாஸ் உய்கே அவங்க வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர் விவகாரங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராக்ஷே கட்சே அவங்க வந்து பார்த்திங்கன்னா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு, சுகந்த மஜிம்தார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கல்வி, வடகிழக்கு பிராந்திய மேம்பாடு, சாவித்ரி தாக்கூர் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் குடும்ப நல மேம்பாடு, தோகன் ஷாகி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள், ராஜ்பூஷன் சௌத்ரி நீர்வளம், பிஆர்எஸ் வர்மா வந்து பார்த்திங்கன்னா கனரக தொழில், உருக்கு, ஹர்ஷ் மல்கோத்ரா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரு நிறுவன விவகாரங்கள், சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள், நிமுபென் பம்பானியா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகம், முரளிதாஸ் மொஹோல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு, விமான போக்குவரத்து, ஜார்ஜ் குரியன் வந்து சிறுபான்மை விவகாரங்கள், மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பபித்ரா மார்கரிட்டா இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியுறவு மற்றும் ஜவுளித்துறை. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர்கள் அவருடைய பெயர்களும் ஒதுக்கப்பட்ட துறைகளும் இவ்வளோ தான். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கேபினெட் அமைச்சரோட எல்லார் பேரும் வந்து நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஏன்னா அதுலேருந்து தான் நம்ம கொஸ்டின் வரும். மற்ற இணை அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏதாவது பெரிய இஷ்யூவாக இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னா மட்டும் நம்ம அதை படித்தா போதும். இந்த தனி பொறுப்பும் படிச்சுக்கோங்க. மற்றபடி இணையமைச்சர்கள்லாம் படிக்க தேவையில்ல. டெய்லி நியூஸில் வந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேர் வந்து அதில் வரும். அப்போ வந்து நம்ம படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த பிரச்சனை வரும்போது இந்த பேரை படித்தோம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அதனால் இவ்வளோ தான் மத்திய அமைச்சர்கள் மற்றும் துறைகளுடைய விவரங்கள். இதை தாண்டி வந்து கேட்க வாய்ப்பில்லை. இதை மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. இடையில வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அமைச்சருடைய பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அமைச்சருடைய துறைகள்லாம் மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம உடனே வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் வந்துடும். அதை நம்ம பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்பப்போ கரெக்ஷன் பண்ணிக்கணும். இதை ஒரு பேஜில் தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. இதுவே போதுமானது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் லிங்க் கொடுக்குறேன் நம்மளோட டெலிகிராம் சேனலில். நீங்கள் அதை டச் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே போய்ட்டு பிக்சரோடே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிக்சரையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நோட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? நான் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.